ஹாய், நான் கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். வளர்க்கப்பட்டவள் 50வது மகள். ஆகையினால் தாயை கண்டு அன்னவரிடத்தில் விவரத்தை கூறினால் அவங்க நிறுத்திடுறாங்க யாகத்தை. ஓஹோ அம்மா, என்ன புத்த என்னடா பேசிங்கனா மூஞ்சிங்கனா அதேதான் அம்மா. ஏமா இரு மூஞ்சி தான் பாத்துவா. மூஞ்சி அம்மா பேச்சுதாங்க. அம்மா ஐயா பொன்பாத போட்டினே அருமை மகளாகிய அன்னபூரணி அபிதகுஜாம்பாள் வந்திருக்கின்றேன். சற்று கண்டிருந்து பாருங்கள் அம்மா. அடியே அடி விலகி போ, விலகி போ. அம்மா அம்மா தாயா வருவின்ன போ. நாங்கள் என்னதான் அப்பேற்பட்ட பெரிய குற்றத்தை செஞ்சோம். ஆகையினால சிறுவர்களாகிய எங்களை மன்னிச்சு ரட்சித்து உனது கணவராகிய தச்சக பிரபடனத்தை சொல்லி யாகத்தை நிறுத்த வேண்டும் அம்மா. பெற்றோர் தனக்கில் அதை புத்தி சொல்ல
அடியே கை சார இந்த வந்து என்ன வார்த்தை சொல்றேன் உங்களை லேசில் விடப்படாது அவனுக்கு கொல்லி வந்த பாவம் பேச்சை கேளுங்கள் அம்மா. யாகத்தை நிறுத்துங்களேன் அம்மா. சண்டாளி யாகத்தை யாகாத வேலைக்கு நீ யாகத்தை நிறுத்த வேண்டுமா? உங்களை லேசில் விடப்படாது. ஐயா என்னமோ ஐயா என்னமோ உங்கள் இஷ்டம். இனி என்ன செய்ய போறேன்? நான் இனி என்ன சொல்ல போறேன்? அங்க அன்னை தந்தையர் விதவையாக்க துணிந்திரான அங்க பின்னையும் தடுக்க மாட்டேன், உங்கள் பிரியத்தை கெடுக்க மாட்டேன். கண்ணையை கணக்க மாட்டேன். அதன் காலில் வீடாது அல்லாது கொலைக்கு வராமல் செய்யட்டும். காலில் வீடாது செய்யட்டும். அல்லாது கொலைக்கு வராமல் செய்யட்டும். ஒரு நிலத்துக்கு வேலி போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? வயிறு பாதுகாப்புக்காக போடுறாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு எனது அன்னை தந்தை இருக்கு, எனக்கு வேலி மாறிடாங்க. அப்படியே வேலியே பயிரை வென்றது விதமாக எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா? இது பெற்ற தாய் தந்தைக்கு ஈடாகுமா? நியாயமா?
எனக்கு பதிலாக ஆமா. எனது கணவருக்கு பதிலாக யான் வேண்டுமானாலும் தாங்கள் பாதத்தில் நமஸ்கரித்து ஆமா. மன்னிப்பு கேட்கின்றேன். இதுக்கப்புறம் உங்க பக்கத்துல வர மாட்டோம். அம்மா யாகத்தை நிறுத்த வேண்டுமா? அடியே சண்டாளி, அடி கால் விழுந்து கை காட்டினாலும் கேளும், கதி இல்லை என்று அழுதித்தாலும் கேளும். கோலமிட்டு மாரடித்தாலும் கேளும், உங்கள் உறவுரை என்று அழுதித்தாலும் கேளும். பாலகி நான் உன் பிள்ளை என்றாலும் கேளும், பக்தா உன் மருமகன் என்றாலும் கேளும். ஆழமுள்ள அசையும் நீயும் செத்தால் அப்போது நஞ்சம் போடியும். எப்போதும் உங்கள் தலை இல்லாதொழிக்க எப்போதும் உங்கள் தலை இல்லாதொழிக்க சண்டாளி, யாகத்தை நிறுத்த வேண்டுமா? எக்காரணத்தை கொண்டும் யாகத்தை நிறுத்தப்படாது. நாங்களை அழித்தே தீருவோம். அடியே சண்டாள பாதகி, ஆணை கொடுத்த மண்ணை தானே வாரி தலையில் போட்டு கொண்டிருக்கிறார் போல என்னை யானை கெட்ட கருமூச்சி பெண் என்று திருக்குடன் பேசி வந்தாங்க. தானு வழிந்து போவதுடன் சதுரங்க படையும் கெட்டு போன இடம் புழுதி அடையும் உன் குறிப்பை ஆணை கொடுத்தால் மண்ணை தானே வாரி தலையில் போட்டுக் கொள்ளுமா? பழமொழியை போல என்னை யானை கட்ட கருமூச்சி பெண் என்றும் கிட்டே வராதே என்றும் கூறியமையா யாகத்தை நிறுத்த முடியாது என்று கூறியமையால் நீயோ என்ன நீங்கள் செய்யும் யாகமாகப்பட்டது பேய்கள் வாழும் சுடலையாகப்பட கடவுள். உங்களுக்கு படைத்துணையாக வந்த அனைவரும் தலையும் புல்லுக்கு ஒன்றாக புரள நீயோ என்ன மூக்கறுத்த அலங்கோலப்பட கடவுள். இதுகள் அனைத்தும் அந்த ஆண்டிய மகன் அகோர வீரபத்திரனால் அதன் செய்யப்பட கடவா. இப்படி அடித்தால் சண்டாளி பாதை முத்து இன்றைய தினத்திலே எனது கணவராகப்பட்டவர் தட்சிணாபுரி சென்று யாகத்தை நிறுத்தி வருகின்றேன் என்றமைக்கு பெண்ணே போக வேண்டாம், அண்ணவன் சொல்லக்கூடிய புத்திமதிகளை ஏற்க மாட்டான் அப்படி என்று உரைத்தார். அண்ணவர் சொல்மீறி நான் வந்ததினால் நீ இடவாகம் அமருவது கசம் என்று உரைத்தார். யானோ என்ன தாய் தந்த இடத்தில் மன்றாடி கேட்டும் யாகத்தை நிறுத்த முடியவில்லை. அப்படி இந்த ஜென்மத்தை எடுத்துக்கொண்டு யான் என்ன எப்படி கைலாயம் செல்ல முடியும்? அப்படி கைலாயம் சென்றாலும் பரமபுத்தி என்னை ஏற்றுக்கொள்வார், அது ஏதும் ஐயமில்லை. ஆகிலும் யான் என்ன கைலாயம் சென்று சில நிமிடங்களில் தட்சகனுடைய யாகமாகப்பட்டது பூர்த்தி அடையும். அப்படி பூர்த்தி அடையும் தருவாயில் எனது கணவராகப்பட்ட பரமசிவன் மாலை நேரிடும். கண்டிப்பா அப்படி மாலை நேரிட்டால் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? இந்த தாட்சாணியால் தான் பரமனாருக்கு பேர்பட்ட கதி வந்தது. ஆகையினால் இந்த ஜென்மத்தை எடுத்துக்கொண்டு கைலாயம் போகப்படாது. அதோ என்ன இந்த துச்சன் தட்சகன் செய்யக்கூடிய யாகத்தில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறொன்றும் வழி கிடையாது. பாவி மகளன பூலகோ சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. பாவி மகளன பூலகோ சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. இந்த பாழ்மொழி முட்டையின் வாழ்மொழியும் சும்மா விடாது சும்மா விடாது. பாழ்மொழி முட்டையின் வாழ்மொழி சும்மா விடாது சும்மா விடாது சும்மா விடாது. பத்தாவின் சொல்லு இத்தனை சொல்லு பத்தாவின் சொல்லு இத்தனை சொல்லு பத்தாவின் சொல்லாது இத்தனை சொல்லு
போக வேண்டாம் வழி மறித்த பவாமோ போக வேண்டாம் என்று வழி எனது கணவராகப்பட்டவர் நான் என்ன தத்தினாபுரிக்கு தியாகத்தை நிறுத்தி வருகின்ற நிலைமைக்கு வெளியே நீ போக வேண்டாம் அந்தவனை சொல்லக்கூடிய புத்திமதிகளை ஏற்க மாட்டான் என்று தடை சொன்னார்களே அந்த வேலை பவாமோ மக்களோ அம்மாடிக்கு எங்கே வேலை பவாமோ மேல தருக்காங்க நல்லறியா யாகத்திலே ஈஸ்வரேகப்பட்டவர் வீழ்ந்து விடார். இதை எரித்த பரமக்கடவுளாகப்பட்டவர் ஏதென்று சொல்லும் இதை காண்க. ஆடுபாட்டு போகலாம்.